நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. எம்ஜிஆர் எப்போ பார்த்தீங்க அந்த செட்டில் முதல்ல? சத்யா ஸ்டுடியோவில் ரொம்ப லோ சீலிங்கு பயங்கர லைட்டிங். நாங்கள் அந்த மாதிரி நான் ஒரு தடவை அங்கே நின்றுட்டு இருக்கும்போது பாலகிருஷ்ணன் சார் போடுறாரு. இல்லை சார் சார் நான் கிளம்புறேன் சார் சார் நான் சொல்கிறேன் சுடுது சார் இரியா அப்படி லைட் பண்ணி சேர்க்குறாரு. நான் அப்படின்னா இந்த மருந்துக்கு ஒரு கை வந்து பிடிச்சி இல்லை ஆனால் அந்த காலத்தே அப்பா கூட அடிக்கடி சிவாஜி வீட்டுக்கெல்லாம் போவீங்க இல்லையா? ரெகுலராக எவ்ரி வீக்கே போகிற மாதிரி தான் இருக்கும். அது பிரபு ராமு எல்லாம் பெங்களூர்லேருந்து வந்துட்டாங்கன்னா நாங்கள் அங்கே தான் இருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். கமல் வந்து நான் வந்து சீத்தமாரி ரோட்டில் இருந்தேன். ஒரே ஏரியா. ஆமாம். கமல் வந்து எல்ஜான் ஸ்கூல் இருந்தார். நாங்கள் சின்ன பையன், அவரும் சின்ன பையன் தானே. ஸோ நம்ம வீட்டு வழியாக அப்படி நடந்து போனார்னா நாங்களாம் பார்ப்போம். நடிக்கிற போகிறது பேசிக்காக எனக்கு கொஞ்சம் ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் ரொம்ப பிரபாவமாக இருக்கும். அது கிரேசி சார் வந்து சமயத்தில் அங்கே அந்த ஸ்பாட்டில் வந்து வேறு டெவலப் பண்ணுவார். சார் இப்படி பண்ணிக்கலாம் சார். அதே மாதிரி கவுண்டமணி சாருக்கும் அவரும் ஒரு கிரியேட்டரு. முதல் படத்தில் ஒர்க் பண்ணும்போதே வாசுக்கு உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிடுச்சா? ஆமாம். ஃபஸ்ட்டு படத்துலையே? ஓ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது கரெக்ட். அதான் அதுலேயே நாங்கள் ரெண்டும் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செல்வம்னு ஒருத்தர் கூட சேர்ந்தார். அவங்க அப்பா வந்து பழைய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். செல்வம் வந்து ஒரு மூணாவது அசிஸ்டண்ட்டாக வந்து சேர்ந்தார். அவர் நிறைய படம் பண்ணார். நம்ம சரத்குமார் வச்சு இந்த எல்எம்எம்க்கு அரண்மனை தான் அரண்மனைக்கு ஒரு காவலன் அந்த படம்லாம் அவர் தான் பண்ணார். அதுக்கப்புறம் வாசுக்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார். ஆமாம், கொஞ்ச நாள் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எம்ஜிஆர் எப்போ பார்த்தீங்க அந்த செட்டில் முதல்ல? டெய்லி தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் நான் வந்து பக்கத்தில் போகல. ஏன்னா நமக்கு நெசிட்டி இல்லை. ஏன்னா அவரும் அப்படி எங்ககிட்டாலும் அவ்வளோ பெருசாக பேசிக்கிட்டார். டேரக்டர் அந்த பெரிய லெவலில் தான் இருப்பாங்க அவங்க. ஒரு தடவை மீனவ நண்பன் செட்டில் தான். அது ரொம்ப லோ சீலிங்கு. சத்யா ஸ்டுடியோவில் ரொம்ப லோ சீலிங்கு பயங்கர லைட்டிங் போட்டு பாலகிருஷ்ணன் சார் போட்டு எரிப்பார். அப்படி அந்த அளவுக்கு லைட் பண்ணுவார். இதில் என்னென்ன எங்கள் டேரக்டர் இருக்கும்போது நாங்கள் தான் ஆர்டிஸ்ட்டுக்கு பொசிஷன் கொடுக்கணும். ஸோ லைட்டிங்க்கு வந்து நாங்கள் தான் நிற்கணும். நாங்கள் அந்த மாதிரி நான் ஒரு தடவை அங்கே நின்றுட்டு இருக்கும்போது பாலகிருஷ்ணன் சார் போடுறாரு. இல்லை சார் சார் நான் கிளம்புறேன் சார் சார் நான் சொல்கிறேன் சுடுது சார் இரியா அப்படி லைட் பண்ணி சேர்க்குறாரு. நான் அப்படின்னா இந்த மருந்துக்கு ஒரு கை வந்து பிடிச்சி இல்லை நாங்கள்லாம் நிற்கிறோம்ல. எம்ஜிஆர் பார்த்தா எம்ஜிஆர் சார் சார் எனக்கு ஒரு கைகெல்லாம் உத ஆரம்பிச்சிச்சு. சார் இல்லை அப்படின்னாரு. அதுக்குள்ளே டேரக்டர் பார்த்தீங்கன்னா என்ன இல்லை லைட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பையன் தம்பி ஓடிச்சு. நான் தான் நிறுத்த சொன்னேன். அப்போ தான் எங்கள் டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஓ, இதில் நம்ம இவரோட பையன். ஓ அப்படியா, வீட்டில் எல்லாம் நல்லா சரி அதோட சரி அவ்வளோதான். உங்கள் அப்பா படப்பிடிப்பு அனுபவத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காரா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ நான் ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் பையன். எங்கள் ஃபாதர் இருக்கும்போது நான் ஸ்கூல் ஃபைனல் முடிச்சுட்டு பியூசி சேர்ந்துருக்கேன். அதனால் பற்றி பெருசாக எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. ஆனால் அந்த காலத்தே அப்பா கூட அடிக்கடி சிவாஜி வீட்டுக்கெல்லாம் போவீங்க இல்லையா? ரெகுலராக எவ்ரி வீக்கே போகிற மாதிரி தான் இருக்கும். அது பிரபு ராமு எல்லாம் பெங்களூர்லேருந்து வந்துட்டாங்கன்னா நாங்கள் அங்கே தான் இருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சாந்தி பத்திரி அதெல்லாம் வந்தால் ரொம்ப ஜெய்ஜேன்னு இருக்கும். கமல்ஹாசனோட எப்போ முதலாக நட்பு ஆரம்பிச்சது? கமல் வந்து நான் வந்து சீத்தமாரி ரோட்டில் இருந்தேன். ஒரே ஏரியா. ஆமாம். கமல் வந்து எல்ஜான் ஸ்கூல் இருந்தார். நாங்கள் சின்ன பையன், அவரும் சின்ன பையன் தானே. ஸோ நம்ம வீட்டு வழியாக அப்படி நடந்து போனார்னா நாங்களாம் பார்ப்போம். நடிக்கிற போகிறது கமல் சார் போகிறார் அப்படி பார்ப்போம். அவர் பார்த்து போயிடுவார். நம்ம ப்ரொடியூசர் வீடுன்னு அவருக்கு தெரியும். அப்பா ப்ரொடியூசர் தெரியும். அதனால் அப்பா இப்போ இருந்தாருன்னா அப்படி பார்த்து சிரிச்சுட்டு அவர் போயிடுவார். அந்த மாதிரி தான் தெரியும். நண்பர்களுக்காக பேசிடலாம். சார் குட் ஈவினிங் சார். ராகேஷ்வர் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க சார். வணக்கம், சொல்லுங்கள் தம்பி. வணக்கம் சார். சார் இப்போ நீங்களும் வாசு சாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண டைமில் இப்போ இந்த டியூஓ டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில்
கம்மியா தான் இருந்திருக்காங்க. ஆமாம். ஸோ நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது எப்படி அது உங்களுக்குள்ள ஒர்க் அலோகேட் பண்ணுவீங்க? அதே மாதிரி வாசு சாரோட ஸ்ட்ரென்த்னா நீங்க எது சொல்லுவீங்க? நாங்கள் ஒர்க் அலோகேட் பண்ணுறது வந்து என்னென்னா, முதல்ல டிஸ்கஷன் போதே எல்லாம் சேர்ந்து பேசி முடிச்சிருவோம். ஸோ ஸ்பாட்டில் வந்து அவர் டைலாக் சொல்லி கொடுப்பார், நான் வந்து கேமராமேன் ஆங்கிலிங்கெல்லாம் நான் பண்ணுவேன், ஷார்ட் எடுக்கிறது அவர் அப்படி தான் எடுப்போம். நான் இல்லாத போது அவர் பண்ணுவார், அவ்வளோதான். மற்றபடி அவரோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தா அவர் ரொம்ப கமர்ஷியல். எனக்கு ஒரு வித்தியாசமே தான். நான் கொஞ்சம் வேறு லெவலில் யோசிப்பேன். அவர் வந்து பக்கா அடி கீழே இறங்கி கமர்ஷியல் அடிப்பார். அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த். அதான் நல்ல இது. இப்போ அவருக்கு பெரிய இது வந்து அதை வச்சு தானே வச்சு இல்லையா? அதே மாதிரி சார் இப்போ கிரேசி மோகன் சார் வந்துட்டு நிறைய நம்ம கமல் சார் படத்துல தான் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். உங்களோட வியட்நாம் காலனில அவருக்கும் கவுண்டமணி சார் அவங்களோட ரேப்பும் எப்படி இருந்திருக்கும் சார்? அந்த ஒரு சீன் பில்ட் ஆகுறது, டயலாக் பில்ட் ஆகும். ஏன்னா கவுண்டமணி சார் வந்து லவுடா இருக்கும் அவரோடது, இவரோடது சட்டிலா ஒரு மாதிரி அந்த டயலாக்ல அடிச்சுட்டு போயிடுவார். ஆனா நீங்க வியட்நாம் காலனில பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் நான் அது மலையாளத்தையும் பார்த்திருக்கேன், அவ்வளோ ஹியூமரே கிடையாது. இது பிரபு சாரும் கவுண்டமணி சாரும் சேர்ந்து அந்த வரும் ஏதோ மேலேருந்து வரும் அப்படின்னா டக்குன்னு அப்படி மேல பாக்குறது, வியட்நாம் காலனி அந்த மாதிரி அது எப்படி இருந்தது சார்? அவங்க 2 பேரோட ஒர்க் அது எப்படி இருக்கும் சார்? கிரேசி மோகன் சாரும் கவுண்டமணி சாரும் சேரும்போது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப கிரேட்டாக. நாங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா பேசிக்காகவே எனக்கு கொஞ்சம் ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க ரொம்ப பிரபாவமாக இருக்கும். அது கிரேசி சார் வந்து சமயத்தில் அங்கே அந்த ஸ்பாட்டில் வந்து வேறு டெவலப் பண்ணுவார். சார் இப்படி பண்ணிக்கலாம் சார். அதே மாதிரி கவுண்டமணி சாருக்கும் அவரும் கிரியேட்டரு, அவரும் சில இதில் கிரியேட் பண்ணி சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸலன்ட் மூவி சார் அது. தேங்க்யூ. வெரி இப்போ எப்போ டிவியில் வந்தாலும் அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த படம் சின்ன மாப்பிள்ள. தேங்க்யூ. சின்ன மாப்பிள்ளை கிரேசி மோகன் தான். இதில் இப்போ கவுண்டமணி சார் முதல்ல ஓப்பனிங்க அந்த காலனிக்குள்ளே வந்தோடனே ஓப்பனிங்லேயே அந்த பைலானை பார்த்துருவாங்க. பையில பார்த்தோன்னே, சார் இங்கே அந்த இவங்க வீடு எது அப்படின்னா அவர் அப்படின்னு நிற்பார். சார் அந்த இவங்க வீடு எது அப்படின்னு இங்கே வளைய வர போட்டுப்பார். கேட்காத காதுக்கு வளைய வரைய. அந்த படத்துல கவுண்டமணி கொளுத்தி இருப்பார். படமே பிரமாதம். அதே மாதிரி உங்களோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடும் எக்ஸலண்டா இருக்கும். தேங்க்யூ. அது வந்து என்னோட மாமா சொல்லி முன்னாடி நான் பார்த்தது அந்த சிடி, அது ஒரு கடையில வாங்கி அது பார்த்தது. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு அது எதுலயும் பார்க்க முடியல. அவர் சொல்லுவாரு, இதை பாரு, இந்த படத்துல சாங்ஸ் கிடையாது, மேக்கிங்கே டிஃபரெண்டா இருக்கும், சத்யராஜ் சார் எல்லாம் செம டிஃபரெண்ட் ரோலு, ராவா இருக்கும் அப்படிம்பாரு. அது வெரி குட் ஸ்கிரீன் பிளே சார். அந்த படமும் எக்ஸலண்டா இருக்கும். தேங்க்யூ சார். அந்த பக்கம் போகும்போது பார்த்துட்டே போவார் கமல். ஆமாம். அப்புறம் ஒரு பீரியடுக்கு மேலே என்ன வச்சு அவர் வேறு படங்கள் நிறைய படிக்க மாட்டார். நான் வந்து ஸ்கூல் படிக்கும் ஸ்கூல் ஃபைனலில் வந்து எஸ்எல்சி ஃபெயில். ஃபெயிலாகி அப்போ டுட்டரி காலேஜ் நிறைய இருக்கும். இப்போ டுட்டரி காலேஜ் இல்லையா. அப்போ மணிஷ்டர் காலேஜ் சொல்லி இப்போ இந்த ராஜ் பேலஸ் ஒன்று இருக்குல்ல மியூசிக் பின்னால். ஆமாம். அதுக்கு அந்த ராஜ் பேலஸ் பின்னாடி உள்ளனா அங்கே அந்த மணிஷ்டர் காலேஜ். நான் அதில் போய் ஜாயின் பண்ணேன். கமல் வந்து ஹிந்து ஹை ஸ்கூலில் ட்ராப் அவுட் ஆகி ஆந்திரா மெட்ரிகுலேஷன் அங்கே படித்தேன். 2 பேரும் டுட்டரி காலேஜ் தான் மீட்டிங்கா? அருமை. அதான் ஆக்சுவலாக மீட் பண்ணி அங்கே தான் மீட் பண்ணி பேசியிருப்போம். இவர் நமக்கு வேறு அவர் சின்ன ஆர்டிஸ்ட், ஒரு அப்பயே பேசணும்னு ஆசை இருக்குல்ல, அப்படி பேசுவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, சரி வேணா நான் என் வீட்டில் மத்தியானம் தான் கிளாஸஸ் 2 பேருக்குமே. ஸோ நான் என் வீட்டில் மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு அங்கே போய் ரெண்டாவது சொல்ல அவர் பிக்கப் பண்ணிட்டு 2 நடந்து பேசிக்கிட்டு டுட்டரி காலேஜ் போவோம். அங்கே போனவொடனே நான் தெரியாக ஓடிடுவேன். ஏன்னா அவருக்கு வேறு கேங் இருந்தது, இந்த கேங்கெல்லாம் இருந்தது. அவரே இப்போ கேட்ட கூட சொன்னார், அவன் பயந்து ஓடிடுவான் எங்களை பார்த்து. அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ ரெகுலராக இப்படியே பேசி இது பண்ணும்போது அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக அவர் பரதநாட்டியத்துக்காக போயிட்டு ஷோ வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு வருவார், கையெல்லாம் சம்பாதிச்செல்லாம் போட்டுட்டு. எஸ்எல்சி முடித்து நான் பிஹெச்டி ஜாயின் பண்ணி அவர் வந்து அரங்கேற்றம் ஒரு ஸ்டெப்பு வந்தார். அது மேலே டான்ஸு தங்கப்பா மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக இருந்தது. அரங்கேற்றுக்கு வந்தார். நான் பிஹெச்டி முடித்து டிகிரி ஜாயின் பண்ணேன். அவருக்கு கொஞ்சம் மலையாள படங்கள்லாம் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு ஹீரோ லெவலில் போயிட்டு இருக்கார், நிறைய பிஸியாக.
ஸோ நான் காலேஜ் சேர்ந்த பிறகு ஒரு 4-5 இயர்ஸு இப்போ சாம்களில் எப்படியா டீ குடிக்கும் போய் பார்க்குறது சரி, இல்லைன்னா அவர் வீட்டுக்கு போய் ப்ரிப்பேர் இருக்கேன்னு கேட்டுட்டு வந்தேன். அப்போ ஏன்னா அவர் பிஸியாக இருந்தால் நம்மளுக்கு அடிக்கடி சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. நான் டிகிரி முடித்தாச்சு. டிகிரி முடித்து டைரக்டர் அசிஸ்டண்ட்டு சேர்ந்தாச்சு. நான் ஏவி ஸ்டுடியோவில் ஏதாவது ஷூட்டிங் போது நான் நடந்து போயிட்டுருக்கேன். திடீர்னு அவர் ஏற்றாப்புல இருந்தார். ஏய் நீ எதுக்குடா இங்கே என்ன பண்ணுறாரு? அசிஸ்டண்ட் டைரக்டர் சேர்ந்துருங்க. ஃபெயிலியா படிக்கலையா நீ? அவ்வளோதானா? இல்லை சீரியஸ் ஆக்டர். சரி அப்படின்ட்டு போயிட்டார். அதோட சரி. டைரக்டர் வந்து இளமையோட கதை எங்களுக்கு சொல்கிறாரு. என்கிட்டையும் வாசிட்டு இளமையோட கதை சொல்கிறார். கதை சொல்லும்போது அவர் வந்து 2-3 ஹீரோஸ் பேர் சொல்கிறார். அப்போ இருந்த ஹீரோஸ் சிவகுமார், ரவி, ஸ்ரீகாந்த், அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கமல் வந்து ஒரு லெவல் ஹீரோக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த்னு ஒரு பையன் வந்து அப்போ நடிச்சு வந்துட்டுருக்காரு. போன கேள்விக்கு அதெல்லாம் ஓடி நல்லா போயிட்டுருக்கு. நானும் டைரக்டர் தாட்ட சார் இந்த இளமையோட யங்ஸ்டர்ஸு கமல் ரஜினி இருக்காங்க 2 பேர். யார் கமல்? சார் அந்த பையனா? சரி ரஜினி யார் புதுசாக இருக்குன்னு. ஏன்னா அவர் ஆமாம் அதிகமாக படமே பார்க்க மாட்டேன். அதனால் ரஜினி யாருன்னா இல்லைங்க சார் இந்த போனார் கேள்விக்கு நிறைய படம் வந்திருக்கு, ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்ருக்கார் சார், நல்லாயிருக்கும் அவருக்கு. என்னப்பா எனக்கு தெரியாத பேரெல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க. ஏன்னா நானும் வாசு சேர்ந்து சொல்கிறேன் அவர்கிட்ட. வாசு உடனே கமலுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு சார் பாரதி. அப்படியே உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் சார், ஆனால் படத்துக்கு பேசுகிற அளவுக்கு அவ்வளோ தெரியாது சார். சரி பார்த்துக்கலாம். நீ என்னப்பா புதுசாக அதை சொல்லி குழப்பிட்டீங்க, சரி பார்ப்போம். எம்எஸ்சி அப்படின்னு ஆரம்பித்தார். அடுத்து உடனே நாங்கள் வந்து சார் இளையராஜா பையன் ஒரு மியூசிக் வந்துட்டுருக்காரு சார், சூப்பர் ஹிட் சார், எல்லா படமும் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு சார். இல்லைன்னா அமர் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அப்போ ஸோ ராஜான்னு வந்திருக்காரு, நல்லா போடுறாரு சார் அப்படின்னு நான் வாசும் இருக்கோம். இல்லை விளையாடுல ஏதோ முதல்ல 2 ஆர்டிஸ்ட் சொன்னீங்க, ஓகே பார்க்குறேன். மொத்த யூனிட்டே மாற்ற எம்எஸ்சிக்கு எனக்கு எவ்வளோ வருஷம் பழக்கம் தெரியுமா? 25-30 வருஷம் நாங்கள் ஒன்றாக்க 2 பேருக்கு புதுசாக ஒரு பையனை வந்து போடுங்க இளையராஜா இதுன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு வெளியே அமிச்சிட்டார். வீட்டுக்கு அமிச்சிட்டார். போகணும் திட்டி அமிச்சிட்டார். நானும் வாசும் சரிடா வேறு போயிடும் ஆமாம் அது வேறு அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து கார் வந்துச்சு, கம்பெனிக்கார். என்ன அப்படின்னு டைரக்டர் உங்களை வர சொன்னார். போனால் ராஜானை உட்காந்து மியூசிக் போட்டுட்ருக்கார். அப்புறம் கிட்ட வச்சு சிரிச்சிக்கிட்டே இருக்கிறான். நாங்கள் போகிறதுக்கு 4 சாங்கு ஓகே ஆயிடுச்சாங்க. எல்லா சாங்கு மட்டும் ஓகே பண்ணிட்டாங்க. அப்படி தான் இளமையாடு வந்துச்சு. அதுக்கப்புறம் கமல் சார் டைரக்டர் கமலை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார், ரஜினியை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஒரே நாள் சாங் விஜிபியில். ஃபஸ்ட்டு போய் நாங்கள்லாம் நிற்கிறோம். கமல் அவரோட அந்த 7 ஃபியட்டில் வந்து இறங்குறாரு. இறங்கினோடனே எனக்கு வந்து எப்படி அவரை ரிசீவ் பண்ணுறது எனக்கு தெரியல. டேன்னு கூப்பிட்றதா சார்னு கூப்பிட்றதா, இப்போ அவர் எந்த லெவலில் பேசுறது? ஏன்னா இப்போ ஹீரோ, பெரிய ஹீரோ, நடிகனா பார்க்குறதா நண்பனாக பார்க்குறதா. அவர் ஷார்ட் எடுத்துகிட்டு கமல் வாசுதாபாய் லிரிக்ஸ் எல்லாம் கொடுப்பான் படிக்கிறதுக்கு. அது நான் ஒரு நின்று நோட் பண்ணி அது பண்ணிகிட்டு இருப்பேன். மத்தியானம் பிரேக் குடிச்சு எல்லாம் சாப்பிட்றதுக்காக மூவ் பண்ணிக்கிட்டுங்க. டேய் அப்படி சத்தம் பார்த்து, காலையில் நான் பார்த்துட்டு இருக்கேன், என்னடா நீ போட்டு கேட்க வந்து பேச்ச கூட இல்லை, எட்டாச்சு உனக்குன்னு. அப்போ தான் ரிலீஃப் ஆச்சு. சரி நண்பன் தான், நடிகன் இல்லை அப்படின்னு. அப்போ இருந்து ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அந்த செட்டில் கமல் ரஜினியோட பணியாற்றி அனுபவம் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ ரஜினி சார் கொஞ்சம் பயந்துக்கிட்டே பண்ணுவார். ஏன்னா அப்போ தான் புதுசு சார், அது தமிழ் லாங்குவேஜ் வேறு இருக்குதுன்னு. ஸோ டப்பிங்லலாம் ரொம்ப ஸ்பீடாக பேசுவார். நான் தான் போய் டப்பிங்கில் அவருக்கு பார்ப்பேன், கரெக்ட் பண்ணுவேன். டப்பிங் நான் தான் பார்ப்பேன் அந்த படத்துக்கு. அவர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பக்கத்தில் போய் இது அப்படி இப்படி கொஞ்சம் அப்படி கரெக்டாக பண்ணி இது பேசிக்கிட்டு அப்படி தான் பண்ணணும். ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேன். பட் என்னென்னா அப்பயே அவர் வந்து ஒரு ஊட்டியிலலாம் ஷூட்டிங் போனோம்ல, ஷூட்டிங் முடிச்சு வந்தோன்னு பார்த்தா எங்கே இருக்காருன்னே தெரியாது, யாரு கூட மிங்கிலாக மாட்டார், அவ்வளோ இருப்பார் ரஜினி சார். எங்கே கங்கை அம்மனோட உங்களுக்கு பழக்கம் ஸ்டார்ட் ஆச்சு? 1971 72
ஓ அவங்க நாடகத்துக்கு வச்சுட்டு இருந்த பீரியட்லேயே. ஆமாம் ஆமாம். ஓஹோ ஓ. அப்போ மயிலாப்பூரில் வந்து சாவன் ஹோட்டல்னு ஒன்று இருக்கும், சாந்தி வேர்னு இருக்கும், ஆமாம். 2 ஹோட்டல் இருக்கும். இங்கே சாவன் ஹோட்டல் நாங்கள் காலையில் போய் எல்லாம் ஒரு கேம் சாமோம். நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி காலேஜ் 1 மாதம் 2 மாதம் மூடி விட்டாங்க. ஸோ நானும் ஜூனியர் பாலியா, ரகு எனக்கு ஃப்ரெண்டு தான். அப்போ ரகு நானும் பியூசிஎல் கிளாஸ்மேட்டு. ஜூனியர் பாலியா வீட்டுக்குறோம், நானும் ஜூனியர் பாலியா எல்லாம் சேர்த்து அங்கே சாவன் போவோம். சாவன் வந்து என்னென்னா சந்திரகாந்தோட பிரதர் நம்ம இவர் விஜயகுமார், டப்பிங் ஆர்டிஸ்ட் விஜயகுமார் வந்து எனக்கு ஸ்கூல் மேட்டு, பிஎஸ்சி ஸ்கூலில். ஏன்னா போது போகணும்ல, அதான் அங்கே போய் உட்காந்து ஒரு காப்பியை வாங்கி 4 பேர் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்து பார்த்து அங்கே தான் அமர் வந்து சேருவான். ஏன்னா அமர் எப்படின்னா சந்திரகாந்தா ட்ரூப்புக்கு ட்ராமாவுக்கு மியூசிக் போடுவாங்கல்ல, அப்போ ஸோ அப்படி தான் அமர் எனக்கு பழக்கம். இளையராஜாவை எப்போ முதல்ல சந்திச்சிங்க? இளையராஜா நான் அப்பயே பார்த்துருக்கேன், ஆனால் பேசுறது இல்லை. ரொம்ப பார்த்தது வந்து அன்னைக்கிளி ரெக்கார்டிங் முன்னால் அவங்க ரிஹர்சல் பண்ணார் அந்த பாலாஜி டீனரில் கல்யாண மண்டபத்தில். பாலாஜி கல்யாணம் அங்கே தான் நான் அவரை மீட் பண்ணி பேசுகிறேன். அப்போ கூட இப்போ அவரோட அண்டன்ற அளவுக்கு தானே தவிர பெரிய இது தெரியும். அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம இளம் மியூசியம் போது தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தது, நெருக்கமாக பழகி. அப்போ தான் அவர் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டார் யார் என்னன்னு. முதல் படம் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுன்றது எப்போ முடிவு பண்ணி? இல்லை, அது நம்ம டைரக்டர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே அப்படி தான் முடிவு பண்ணணும். யாருக்கு பிரேக் வந்தாலும் ஒரு 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அமர் வந்து என்னை வச்சு டைரக்ட் பண்ணணும்னு என்னைய விட அவன் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். நீ டேரக்டரா சரி நான் பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீரியடில் வந்து டைரக்டரை விட்டு நாங்கள் வெளியே வந்தோம். ஒரு சின்ன ஒரு இது அது சரி டிஸ்பியூட்டை வெளியே வந்துட்டோம். அப்போ சும்மா இருக்கும்போது 2 பேருக்குமே டிஸ்பியூட் அவரோட 2 பேருக்கும் ஒரே இல்லை, ஒரு மேட்டரில் 2 பேருக்குமே அவருக்கு என் மேலே எங்கள் 2 பேர் மேலே அவருக்கு கோபம் டைரக்டருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஒரு அமெரிக்காவில் போய் ஒரு படம் பண்ணார். நம்ம சௌந்தர்யம் அவருக்கு அந்த படத்துக்கு வந்து எல்லாமே அவங்க காஸ்டியூம்லேருந்து எல்லாத்தையும் வந்து அந்த பேப்பரில் எழுதி காலரில் வந்து சீன் நம்பர் 2, சீன் நம்பர் 10, சீன் நம்பர் 15 கண்டினியூட்டி எல்லா ஆர்டிஸ்ட்கெல்லாம் எழுதி எல்லாம் இது வந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டோம். நானும் வாசுவோம். அங்கே போயிட்டு வந்து பாதியை ஷூட் பண்ணி பாதி ஷூட் பண்ணல. இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்தவொடனே அதுக்காக பேட்ச் ஒர்க்கெல்லாம் படம் இருந்தது. ட்ரிப்ளிகேட்டில் அந்த ஃபாரினர்ஸ் தங்கியிருப்பாங்க ஏதோ ஒரு லாட்ஜில், போய் பார்த்து வாங்கன்னாங்க. நானும் வாசுவும் போனோம். போனால் அவங்க சொன்னாங்க, சார் அவங்க காலையில் போயிட்டாங்க சார், நாளைக்கு தான் வருவாங்க இனிமேல். அப்புறம் மறுநாள் ஷூட்டிங்கு, நைட்டு வருவாங்க சார், நைட்டு வந்து பாருங்க சார். நாங்கள் திரும்பி போனோம், சக்கி தாட்டார் என்னப்பான்னார், இந்த மாதிரி போனோம் சார், அவர் நைட் தான் வருவாங்களாம். எப்போ போய் சரி அப்போ நாளைக்கு போய் பார்த்து வந்துடுங்கன்னாரு. நான் சொன்னேன் சார் எங்கள் அன்றைக்கி என் நெக்ஸ்ட் டே வந்து என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அன்னைக்கு ஏதோ வடகு மாதிரி, அது நான் வர மாட்டேன் சார். அப்போ வாசு நீங்கள் போங்கன்னா வாசுக்கு வந்து எனக்கு ஏதோ வளர்த்துக்கிட்டான். ஏப்பா என்ன 2 பேரும் இல்லைன்னா அப்போ எப்படி பாருங்க, நீங்கள் போய் பாருங்களேன் சார்ட்டோம். அவர் அப்படியே பார்த்தார், போயிட்டார். நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டு 2 நாள் கழிச்சு போய் பார்த்தோம். ஸ்ரீதர் சார் என்கிட்ட பேசவே இல்லை. எப்பயுமே எங்கள்கிட்ட கல்யாணம் பேசுகிறோம், 2 பேர்ட்டையும் பேசவே இல்லை. அமர் கூட நிறைய விஷயத்துக்கு போவேன். சும்மா இப்போ வீட்டில் போவேன், அவங்க கம்போஸ் சிம்பஸுக்கு மட்டும் போவேன். அதுக்கு போகும்போது சுவாகத் பாட்டு சார் சோப்பு சார் ஒரு படம் பண்ணலான்னு ஏதோ ஒரு படத்துக்கு டைப் பண்ணலான்னு ஏதாவது கதை வந்து சொல்லுங்கள். அது லிஃப்ட்டில் போய் ரூம் போகும்போது சொன்னது அது பன்னீர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்பயும் 1 மினிட் எனக்கு நல்லா இருக்குடா அப்படி சொல்லி பண்ணி. ஒரு படத்தோட பெட்டர்மெண்ட்டுக்கு ஆஸ் எ ஹீரோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்கத்தான் செய்வாங்க. இப்போ ஒரு தப்பாக நினச்சிக்கலாம்னா எம்ஜிஆர் சார் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ சித்ரா நான் ஒரு கதை சொன்னேன். சித்ரா வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா தான் உட்காந்து 2 பேரும் பேச முடியும். இல்லை வேணாங்க நல்லா இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பேச முடியாது.